Good afternoon, students. மதிய வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம 7th ஸ்டாண்டர்ட் ஐசிடில மூன்றாவது பாடம் தேர்ட் லெசன் பார்க்குறோம். ஸோ தேர்ட் லெசன் என்னது? செக்யூரிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம், கணினி முறைமையின் பாதுகாப்பு. இது வந்து ரெண்டு டைப் இருக்கு இல்லையா? வன்பொருள் பாதுகாப்பு மற்றும் மென்பொருள் பாதுகாப்பு. வன்பொருள் பாதுகாப்பு தான் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். என்னது? ஹார்ட்வேர் செக்யூரிட்டி சிஸ்டம் தான் வந்து என்னெல்லாம் வந்து நம்ம பாதுகாக்கணும் அப்படிங்கிறத ஹார்ட்வேர் செக்யூரிட்டி சிஸ்டம் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்தோம். இந்த கிளாஸ்ல என்ன பண்ண போறோம்? சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி சிஸ்டம் எப்படி அப்படிங்கிறது என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பாடத்திற்குரிய எம்சிக்யூவும் பார்க்க போறோம், ஆக்டிவிட்டீஸும் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேர் மென்பொருள்களை பாதுகாப்பதற்காக நாம் என்னென்ன வழிகளை மேற்கொள்ள வேண்டும்? ஸோ ஹார்ட்வேர் செக்யூரிட்டி சிஸ்டம்ல என்னெல்லாம் பார்த்தோம்? லேப்ல வந்து விளையாடக்கூடாது, லேப்ல ஃபுட் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கணினி ஆய்வகத்துல ஈட்டபிள் ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, கூல்ட்ரிங்க்ஸ் ஆர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது, ஷூஸ் ஆர் ஸ்லிப்பர்ஸ் வெளியில அவுட் சைட்ல ரிமூவ் பண்ணிட்டு போகணும். நம்ம எடுக்கக்கூடிய சேர்ஸ் அண்ட் டேபிள்ஸ் அண்ட் கம்ப்யூட்டருடைய மவுஸ் வாட் எவர் இட் இஸ் அந்த எடுத்த பிளேஸ்ல பர்ஃபெக்டா ரீப்ளேஸ் பண்ணணும். கம்ப்யூட்டர் லேப் கணினி ஆய்வகத்தை வந்து பூட்டி வைக்கணும். ஃபயர் எக்ஸிட் இருக்கணும் கண்டிப்பா லேப்ல. ஸோ ஃபயர் அலாம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து லேபை வந்து ரொம்ப கிளீனா வச்சுக்கணும். கணினி எல்லாம் வந்து பாதுகாப்பா எவ்ரி 3 months ஒன்ஸ் வந்து அதற்குரிய சாதனத்தை உபயோகப்படுத்தி அதனை சுத்தப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். இதெல்லாமே வந்து நம்ம வன்பொருள் பாதுகாப்புல பார்த்தோம். இன்னைக்கு வந்து மென்பொருள் பாதுகாப்பு. லெட்ஸ் ப்ரொடெக்ட் கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். மென்பொருள் பாதுகாப்பு அப்படின்னா என்ன? ஸோ நம்ம வந்து வன்பொருள் பாதுகாப்புல வந்து நம்ம பார்த்தது வந்து பவர் சப்ளை எல்லாம் கரெக்டா இருக்கணும், யூபிஎஸ் இருக்கணும், அப்புறம் வந்து குளிர்விக்கும் ஃபேன் கூலிங் ஃபேன் இருக்கணும். இதெல்லாமே வந்து ஏர் கூலர் ஏசி இருக்கணும் கம்ப்யூட்டர் லேப்ஸ்ல, சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம வன்பொருள் பாதுகாப்புல பார்த்தோம். ஸோ மென்பொருள் பாதுகாப்புல என்னெல்லாம் பார்க்க போறோம்? கணினியுடைய மென்பொருட்கள், data and information in the computer and programs used for various tasks come under the category of software. So operating system, word processing documents, files containing pictures or images, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கணினியினுடைய பாதுகாப்பிற்காக பயன்படுத்தக்கூடிய, கணினியுடைய பாதுகாப்புக்காக நம்ம வந்து தரவுகள் எல்லாத்தையுமே வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ நம்ம என்னெல்லாம் பார்க்கணும்? நம்ம இப்ப வந்து ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் பத்தி 6th ஸ்டாண்டர்ட்ல நம்ம படிச்சிருப்போம். ஸோ அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸை நம்ம வந்து என்ன பண்றோம்? அது அது ரிலேட்டடா வந்து என்னென்னலாம் வந்து நம்ம ஒரு டாக்குமெண்ட்ஸை சேவ் பண்ணி வச்சா பாஸ்வேர்ட், நம்மளுடைய சிஸ்டத்துக்கு வந்து பாஸ்வேர்டு எப்படி போடணும், இதெல்லாம் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். பாசிபிள் சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூஸ் என்னெல்லாம் இருக்கு? சாஃப்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூஸ்னா மென்பொருள்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படத்தக்க சந்தர்ப்பங்கள் எவையெல்லாம் இருக்கும் இல்லையா? சோ என்னென்னு பார்க்கலாம், ஒன்னொன்னா பார்க்கலாம். நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், டெரரிஸ்ட் அட்டாக்ஸ், இயற்கை அனர்த்தங்கள் அல்லது பயங்கரவாத தொல்லைகள். ஒருவேளை வந்து மழையினால ஃப்ளட் வந்துருச்சு, நம்மளுடைய கணினி ஆய்வகம் கம்ப்யூட்டர் லேப் ஆனது கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கு. சோ அப்படி கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆய்வகத்துக்குள்ள வந்து தண்ணி உள்ள வந்துருச்சு அப்படின்னா அந்த கரண்ட் எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாமே வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடும். ஸோ ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுன்னா கணினிக்குள்ள எல்லாம் தண்ணி நம்ம வந்து நார்மலா கிளீன் பண்ணும் போதே வெட் கிளாத் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம் கணினியை துடைக்கிறதுக்கே. ஸோ அப்போ மழை மழை வெள்ளம் வருது, வெள்ளம்ல வந்து நம்மளுடைய கிரவுண்ட் ஃப்ளோர்ல லேப் இருக்கு, லேபுக்குள்ள கம்ப்யூட்டர் லேபுக்குள்ள வாட்டர் என்டர் ஆயிடுச்சுன்னா எல்லா கம்ப்யூட்டர்ஸுமே கொலாப்ஸ் ஆயிடும், எல்லா கணினியுமே க்ளோஸ். அதுக்கப்புறம் அதனால யூஸே கிடையாது. ஸோ நேச்சுரல் டிசாஸ்டர் ஆர் டெரரிஸ்ட் அட்டாக், ஏதாவது வந்து அட்டாக்ஸ் வந்து டெரரிஸ்டால நமக்கு வந்து பாம் பிளாஸ்ட் ஏதாவது இருந்ததுன்னா அதனாலையும் வந்து வரலாம். ஸோ ஸோ இது வந்து மொத்தமாவே அது சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் எல்லாம் போயிடும் இல்லையா? அடுத்தது வந்து அட்டாக்ஸ், இந்த டெரரிஸ்ட் அட்டாக்ஸ்ல ஹேக்கிங் பண்ணலாம். அது அடுத்தது வருது பாருங்க. அன்ஆத்தரைஸ்டு
ஆக்சஸ் உத்தரவின்றிய பிரவேசங்கள். இப்போ நம்ம ஜூம் மீட் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம வந்து என்ன சொல்றோம், அட்மின் கொடுத்தாதான் வந்து உங்களால வந்து உங்களை இன் பண்றதுக்கு அலோவ் பண்ணாதான் இந்த இதுல நீங்க லிங்க்ல வந்து ஜாயின் பண்ணி இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் இல்லையா? அதே வந்து அந்த அட்மினோடைய ஜாபே இல்ல, யார் வேணா இந்த லிங்க்ல வந்துக்கலாம்னு சொன்னா அதுல தேவையில்லாத பர்சன்ஸ் வரலாம், நம்மளுடைய டேட்டாவை நம்மளுடைய தரவுகளை திருடுவதற்காக வரலாம், இல்ல நம்மளுடைய தரவுகளை இழிவுபடுத்துவதற்காக வரலாம், இல்ல அதுல வேற ஏதாவது அவங்களுடைய செயல்பாடுகளை உள்புகுத்துவதற்காக வரலாம். இதுல எந்த மாதிரி வேணாலும் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் வந்து உள்ள வர முடியும். உத்தரவின்றிய பிரவேசங்கள் நம்ம கிட்ட கண்ட்ரோல் இல்லைன்னா வெளியில இருந்து வந்தாங்கன்னா என்ன விதமான சேதாரங்கள் மூலம் வேண்டுமானாலும் இந்த மாதிரி நான் இப்ப சொன்னேன் இல்லையா நடக்கலாம். சோ நம்மளுடைய டேட்டாஸை கூட நம்ம இப்ப வந்து காமிச்சிட்டு இருக்கோம், நம்மளுடைய டேட்டாஸை கூட அவங்க வந்து எடுத்துட்டு போலாம், அவங்க கிட்ட இல்லாம இருக்கலாம். ஓகேவா? சோ அதுதான் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ், உத்தரவின்றிய பிரவேசங்களினால் இந்த டேட்டாஸ் எல்லாம் லாஸ் ஆகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் நடக்கும். சோ மென்பொருள் இருந்தாதான் உள்ள சாஃப்ட்வேர் அண்ட் ஓஎஸ் இருந்தா மட்டும்தான் நம்மளால எனி ஒர்க் இன் கம்ப்யூட்டர். ஹார்ட்வேருங்கிறது நீங்க வெளியில பார்க்கக்கூடிய அந்த பெட்டி டப்பா தான். சோ அது உள்ள வந்து வேலை பார்க்கறதுக்கு சாஃப்ட்வேர் இஸ் மஸ்ட். பட் அதை கண்ணால் பார்த்து தொட்டு உணர முடியாது. ஓகேவா? ஹார்ட்வேர்ஸ் உங்களை வந்து கண்ணால் பார்த்து தொட்டு உணர முடியும். இதுதான் வித்தியாசம். அடுத்தது அன்எக்ஸ்பெக்டட் டெலீஷன் ஆஃப் ஃபைல்ஸ் ஆர் ஓவர் ரைட்டிங். தற்போக்காக கோப்புகளை அழிப்பது அல்லது மேலெழுதுவதால் மென்பொருள்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்படும். நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ்ல டவுன்லோட்ஸ் இருக்கும், அப்லோட்ஸ் இருக்கும், இல்ல நீங்க ஒரு ஃபோல்டர்ல வந்து நிறைய டேட்டாஸ்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் நம்ம தெரியாத்தனமா ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும், டெலீட் ஆயிடும். ஸோ அன்எக்ஸ்பெக்டட் டெலீஷன். அடுத்தது த்ரெட் ஆஃப் மால்வேர், பிறழ் பொருட்களின் தொழிற்பாடு. த்ரெட் ஆஃப் மால்வேர்னா வைரஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இத. ஓகேங்களா? இந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம வேற இதை யூஸ் பண்றோம், ஒரு பென்டிரைவோ இல்லைன்னா வந்து ஏதாவது நீங்க வந்து மெமரி கார்டு ஏதாவது வந்து சிடி டிவிடி ஏதோ ஒண்ணு இன்ஸ்டால் பண்றீங்க, அதுல வந்து ஏதாவது த்ரெட்டனிங் சாஃப்ட்வேர்ஸ் இருந்தது அப்படின்னா அது உங்களுடைய சிஸ்டம்ல இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடும். அடுத்தது காம்ப்ளிகேஷன்ஸ் இன் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். பணி செயல் முறைமையில் ஏற்படத்தக்க குழப்பம். பணி செயல்முறை ஆப்ரேஷன் சிஸ்டம்ல வந்து கரெக்டா இல்லைன்னா நம்மளுடைய வேலைகள் என்ன ஆகும், தடை ஏற்படும், பணிகளை செய்ய இயலாது. அதே மாதிரி செய்து முடித்த பணிகளை ஒருவேளை ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மொத்தமா வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நம்ம பண்ணின வேலையெல்லாம் பேக்கப் எடுக்காம விட்டுருந்தோம் அப்படின்னா எல்லாமே போயிடும். சடன் பவர் ஃபெயிலியர். சடன் பவர் ஃபெயிலியர்னா சடுதி மின்தடை காரணம். சடுதி மின்தடை காரணமாகவும் நமக்கு வந்து என்ன ஏற்படலாம், நம்ம பண்ணிட்டு இருக்கிற ஒர்க் வந்து இல்லையா? சரி, இப்ப வந்து precautionary methods to protect software components of a computer. கணினியின் மென்பொருள்களை பாதுகாப்பதற்கு நாம் மேற்கொள்ள வேண்டிய சில நடவடிக்கைகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ப்ரொடெக்ஷன் ஆஃப் அ கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் காம்பனன்ட் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, கண்ட்ரோலிங் அன்ஆத்தரைஸ்டு டிவைஸ் அப்படின்னு அன்ஆத்தரைஸ்டு ஆக்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிறழ் பொருட்களின் பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல, உத்தரவின்றிய பிரவேசம் இது வந்து கண்ட்ரோலிங் அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்னா உத்தரவின்றிய பிரவேசங்களை கட்டுப்படுத்துதல் அப்படின்னு மீனிங் தமிழ்ல. சரிங்களா? அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ்க்கு வந்து உத்தரவின்றிய பிரவேசங்களை கட்டுப்படுத்துதல். அது என்னென்ன அப்படின்னீங்கன்னா ப்ரொவைடிங் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் லீகல் செக்யூரிட்டி, யூசிங் லாக்ஸ் அண்ட் டோர் போல்ட் பிசிக்கல் செக்யூரிட்டி, பௌதிக பாதுகாப்பை மேற்கொள்ளுதல், மென்பொருள் தீர்வுகளை வழங்குதல். அதாவது சாஃப்ட்வேர் சொல்யூஷன் லாஜிக்கலா வந்து கண்ட்ரோல் செக்யூரிட்டி கண்ட்ரோல் வச்சிருக்கணும், அதுக்கப்புறம் லேபுக்கு வந்து பிசிக்கல் செக்யூரிட்டி கண்ட்ரோலும் வச்சிருக்கணும். அதுதான் வந்து அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் உத்தரவின்றிய பிரவேசத்தை கட்டுப்படுத்துவதற்காக நாம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கை. அடுத்தது ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மால்வேர், ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் வந்து போடணும் அப்படின்னு சொல்றாங்க. பிறழ் பொருட்களின் தொழிற்பாட்டை தவிர்ப்பதற்கு
நச்சு நிரல் எதிர்ப்பு மென்பொருளை பயன்படுத்த வேண்டும். ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வந்து தேவையற்ற இது வீடியோஸ், அட்வர்டைஸ்மெண்ட் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து அதுல இருந்தெல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஆன்டி வைரஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு அடுத்தது கீப்பிங் பேக்கப்ஸ், ப்ரொடெக்ஷன் அகைன்ஸ்ட் பவர் ஃபெயிலியர், natural disaster, complication in operating system, deletion of file or overwrite, and etc. பின் தடைகள், இயற்கை அனர்த்தங்கள், பணி செயல் முறைமையின் குழப்பங்கள், கோப்புகள் அழிக்கப்படுதல் அல்லது மேலெழுதப்படுதல் ஆகியவற்றிலிருந்து பாதுகாப்பதற்கு எப்பவுமே பேக்கப்ஸ் காப்பு நகல்களை வைத்திருக்க வேண்டும். பேக்கப்ஸ் இருந்தது அப்படின்னா சப்போஸ் நம்மளுடைய கம்ப்யூட்டர் கிராஷ் ஆனா கூட நம்ம கவலைப்பட வேண்டாம். டெய்லி பேக்கப்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ எந்த நேரம் என்ன ஆனாலும் நமக்கு வந்து அதை பற்றி கவலை கொள்ள வேண்டாம் அப்படிங்கிறது தான் வந்து என்னது நம்மளுடைய மென்பொருள் பாதுகாப்பிற்காக உபயோகப்படுவது. அடுத்தது ப்ரொவைடிங் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மால்வேர், பிறல் பொருள்களுக்கு எதிராக பாதுகாப்பை வழங்குதல். Malware is a main factor that can cause a threat against the security of computer software. கணினி மென்பொருள்களின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தத்தக்க ஒரு முக்கிய காரணியாக பிறழ் பொருட்களை கூறலாம். பிறழ் பொருட்கள் அப்படிங்கிறது என்னது? வாட் இஸ் malicious software? மால்வேர் அப்படி சொல்லுவோம். malicious software அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா malicious software can be defined as any man-made software or a part of a software that function against the requirements of the computer user and designed to intentionally cause damage to software installed in the computer, data information stored in the computer, computer networks, and perhaps computer hardware devices as well. கணினியில் நிறுவப்பட்ட அதாவது ஒரு பிறழ் பொருட்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளுடைய கம்ப்யூட்டர் நம்ம கணினியை யூஸ் பண்றோம். பயனருக்கு எதிராக செயல்படக்கூடிய மென்பொருட்கள், தேக்கி வைக்கப்பட்டுள்ள தரவுகள், கணினியிலுடைய வலையமைப்புகள் இதெல்லாமே வந்து சில டைம்ல கணினியுடைய வன்பொருள்களுக்கு தீங்கு பயக்கும். சோ மனிதனால் விருத்தி செய்யப்பட்ட மென்பொருள் அல்லது மென்பொருள் பகுதி பிறழ் பொருள் மால்வேர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? சோ அது என்ன இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. கம்ப்யூட்டர் டைப்ஸ் ஆஃப் மால்வேர் என்னென்ன, பிறழ் பொருள் வகைகள் என்னென்ன கொடுத்திருக்காங்க. கம்ப்யூட்டர் வைரஸ்னா நச்சு நிரல் அப்படின்னு கணினியின் நச்சு நிரல் அப்படின்னு அர்த்தம். ஸ்பைவேர் அப்படின்னா ஒற்றர் மென்பொருள் அப்படின்னு அர்த்தம். கம்ப்யூட்டர் வார்ம்ஸ் அப்படின்னா கணினி வேம்கள் அப்படின்னு அர்த்தம். ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னா ட்ரோஜன் குதிரைகள். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சந்தர்ப்பத்துல கணினியோடைய நச்சு நிரலா நடந்து கொள்ளும் போது பிற பொருள் பிறழ் பொருள் வேறொரு சந்தர்ப்பத்தில் ட்ரோஜன் குதிரையாக நடந்து கொள்ளும். இதெல்லாம் என்ன? இந்த கணினி நச்சு நிரல்னா என்ன? கம்ப்யூட்டர் வார்ம்ஸ்னா என்ன? ட்ரோஜன் குதிரைகள்னா என்ன? ஒற்றர் பொருள்னா என்ன? அததான் நம்ம இப்ப அடுத்தது டெஃபினிஷன் பார்க்க போறோம். Computer virus. Computer virus is a main malicious software gains entry to computer software and files and which is capable of replicating itself and designed to spread from computer through portable devices. It can delete or modify data information and it can corrupt software as well. அதாவது இந்த மென்பொருட்கள் என்ன பண்ணும்? கணினியுடைய நச்சுநிரல் அப்படின்னா என்ன? அது என்ன பண்ணும்னா கணினியிலுடைய மென்பொருட்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய கோப்புகள் நம்ம சேவ் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அதோட தொடர்பு கொண்டு அந்த நச்சுநிரலை வந்து நகலாக்கி தாவி செல்லக்கூடிய தேக்கக சாதனத்திலிருந்து மற்றொரு கணினிக்கு வந்து தொற்றும் ஆற்றல் உடையது. அப்போ தரவுகள், தகவல்கள் இதெல்லாம் வந்து அழித்தல், மாற்றல், அழிவடைய செய்தல் இதெல்லாமே நடக்கலாம் கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னா. ஓகேவா? கம்ப்யூட்டர் வைரஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒரு கான்செப்ட் புரிஞ்சுதா? கணினி மென்பொருளோட இருக்கக்கூடிய கோப்புகளை வந்து தொடர்பு படுத்தி அதோடைய நச்சு நிரலை வந்து நகல்களா மாத்தி தாவி செல்லக்கூடிய மூலமாக வந்து மற்றொரு கணினிக்கும் தொற்றுமாற்றல் இருக்கிற மாதிரி
பண்றதுதான் முக்கிய பிறழ் பொருள் ஆகும். இதனுடைய தரவுகள், தகவல்கள் ஆகியவற்றை மாற்றல், மென்பொருட்களை நலிவடைய செய்தல் ஆகியன நடைபெறலாம். கம்ப்யூட்டர் worms, கணினி வேம்கள். It causes damages similar to those virus. However, the main difference is that it spread across computer network or internet without the support of a host program or any human interaction. இதுவும் வந்து கணினிக்கு வந்து அச்சுறுத்தலை தான் கொடுக்கும். அதாவது கணினியினுடைய வலையமைப்பு இருக்கு இல்லையா, வலையமைப்பையும் இணையத்தையும் பயன்படுத்தி சுயமா வந்து பரவுவதுதான் இதனுடைய வேறுபாடு. கம்ப்யூட்டர் வைரஸ்க்கும் கம்ப்யூட்டர் wormsக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இது சுயமாக பரவக்கூடியது. அடுத்தது ட்ரோஜன் ஹார்ஸ் அப்படின்னா என்ன? ட்ரோஜன் குதிரைகள். While it seems a useful software at first sight, it will cause damage to the user secretly once he begins to use it. அதாவது பார்த்த உடனே வந்து பயன் தரத்தக்க மென்பொருளா இருக்கும். ஆனா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம்தான் அது வந்து ஒரு தீங்கு பயக்கக்கூடிய தொழில்களை செய்யும். ரகசியமாக தீங்கு பயக்கக்கூடிய செயல்களை செய்யும் இந்த ட்ரோஜோன் குதிரை. ஒற்றர் பொருள் ஸ்பைவேர். இட் இஸ் a malicious software that secretly collects data about a person's computer usage, internet usage, and etc., and sends them to the relevant party without his knowledge. Data and information too can be provided to the other party secretly through this software. Spyware அப்படின்னா இது வந்து கணினியினுடைய பயன்பாடு, இணையத்தை கையாள்வது இதெல்லாமே ரகசியமா சேகரிச்சு மூன்றாவது நபருக்கு வந்து ரகசியமா வந்து வழங்கக்கூடிய பிறழ் பொருள். இதன் மூலமாகவும் தரவுகளையும் தகவல்களையும் வேறு தரப்பினருக்கு ரகசியமாக வழங்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு ஆக்டிவிட்டி. இப்போ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்? என்னென்னலாம் வந்து பாசிபிள் வேஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுல வந்து அவாய்ட் பண்றது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதோட வந்து நமக்கு வந்து என்ன சொல்றது, இந்த பாடம் வந்து இன்னும் 2-3 இல்லை இதுதான். ஏதாவது இப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா பேக்கப்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அதை வந்து சிடியில, டிவிடியில, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க் இதுல வேணா இருக்கலாம். எதுலையாவது வந்து பேக்கப்ஸ் வந்து கண்டிப்பா நமக்கு வந்து என்ன ஆகும், ஏதாவது ஒரு மென்பொருள் இழப்பு ஏற்பட்டால் அதுல வந்து நம்மளோட டேட்டா வந்து தொலைஞ்சு போகாம பெற்றுக்கொள்தல். Keeping backups can be defined as a process of keeping copies of software components. Copies kept as backups can be used in case the original copy is misplaced or damaged. Several storage techniques can be applied to keep backups. என்னெல்லாம் வந்து பேக்கப்ஸ் எடுத்து வச்சுக்கிறது பயன்படுத்தக்கூடிய சாதனங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் பேக்கப்ஸ் எடுத்து வைக்கல அப்படின்னா நம்ம மொபைல்லயே எடுத்தீங்கன்னா பேக்கப்ஸ் எடுத்து வைக்கிறோம் இல்லையா? ஏன்? நம்மளால ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஸ்டோரேஜ் இருக்காது, இல்ல ஏதாவது இஷ்யூனால மொபைல் கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வேணும்னு சொல்லி வச்சிருந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே டெலீட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணும்? பேக்கப்ஸ் எடுத்து வச்சா நமக்கு என்ன ஆகும்? எல்லா டேட்டாவையும் எங்க இருந்தாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் பார்த்து கொள்ள முடியும். அதுக்காக தான் பேக்கப்ஸ் எடுத்து வைக்கிறோம். பேக்கப்ஸ் வந்து நீங்க இந்த மாதிரி எந்த இதுல வேணாலும் இருவட்டு, இலக்கமுறை பல்திறவாக்கல் வட்டு, வெளிவாரி வன்வட்டு, கணினியில் வேறோர் இடம், இதுல எதை வேணாலும் நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் லொகேஷன் இந்த அனதர் ஃபோல்டர் ஆர் அனதர் டிரைவ், எங்க வேணாலும் நீங்க சேவ் பண்ணி வச்சுக்கலாம். கண்ட்ரோல். ஆக்சஸ் கண்ட்ரோல்னா அணுகை கட்டுப்பாடு அப்படின்னு. அணுகை கட்டுப்பாடு அப்படின்னா இட் மீன்ஸ் த மெத்தட் அண்ட் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை செவரல் சாஃப்ட்வேர் டு கண்ட்ரோல் ஆக்சஸ் டு கம்ப்யூட்டர் அண்ட் சேஃப்கார்ட் இட்ஸ் ரிசோர்சஸ்.
using strong and difficult to guess password, creation of suitable user account, encryption. அதாவது அணுகை கட்டுப்பாடு அப்படிங்கிறது கணினியில் உள்ள வளத்தை பாதுகாப்பதற்கும் மென்பொருள்களின் பாதுகாப்பதற்கும் சொல்லலாம். சோ அப்ப இதுக்கு என்னென்னலாம் பண்ண முடியும்? கடவுச்சொற்கள் பாஸ்வேர்ட்ஸ் யூஸ் பண்ணலாம். யூசர் அக்கௌண்ட் தனியா வந்து நீங்க தயாரிச்சுக்கலாம். மறைகுறியாக்கம் என்கிரிப்ஷன் மெத்தட்ல வந்து நீங்க 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்க, என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன். சோ அந்த என்கிரிப்ஷன் மெத்தட்ல உங்களுக்கு ஒரு பழங்கி ஒரு ஏதாவது ஒரு இது இருக்கு உங்களுக்கு, பாஸ்வேர்டு வந்து போட்டு வச்சீங்க அப்படின்னா உங்களுடைய டேட்டாஸ் எதுவுமே வந்து என்ன சொல்றது, வேற ஒரு நபரால ஆக்சஸ் பண்ண முடியாது. இப்போ உங்களுடைய லாகின்ல உங்களுடைய பாஸ்வேர்டை போட்டா நீங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். நம்ம எல்லாமே நம்ம மொபைல்ல பாக்குறது தான். மொபைல்ல மோஸ்ட்லி இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெனரேஷன்ல மொபைல்ல நம்ம பாக்குறோம். அந்த மொபைல்ல பாக்குறதுக்கு பண்றதுக்கு நம்ம மொபைல்ல என்ன பண்றோம்? ஃபேஸ் லாக், நம்பர் லாக், பாஸ்வேர்ட் லாக், அது என்னது பேட்டர்ன் லாக், இது எல்லா லாக்கும் போடுறோமா? சேம் லைக் தட் நீங்க வந்து ஃபோல்டர்ஸ்க்கு, டாக்குமெண்ட்ஸ்க்கு, ஃபைல்ஸ்க்கு, உங்களுடைய சிஸ்டம் என்ட்ரி பண்ணி உள்ள போறதுக்கு எல்லாத்துக்கும் பாஸ்வேர்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டு கடவுச்சொற்கள் வந்து இருக்கணும். மறைகுறியாக்கம் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய பாஸ்வேர்ட்லயே நீங்க பார்ப்பீங்க. 8th ஸ்டாண்டர்ட்ல மேக்ஸ்ல இந்த டாபிக் படிச்சிருப்பீங்க. மறைகுறியாக்கம், மறைகுறி விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிரிப்ஷன் அண்ட் டீக்ரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு படிப்பீங்க. 6வதுல இருந்தே வரும் அந்த டாபிக் உங்களுக்கு. மறைகுறி encryption is another way of protecting data. Encrypted data cannot be read and understood even if it falls into wrong hand. This method is adopted especially when sensitive data is to be communicated. இது எங்க வந்து ரொம்ப அதிகமா பயன்படுத்துவாங்கன்னா, இப்போ போலீஸ், ஆர்மி இதுலலாம் வந்து இன்ஃபர்மேஷன் பாஸ் பண்ணுவாங்க. அவங்க பேசுறதே வந்து நம்பர்ஸ்ல தான் மென்ஷன் பண்ணிப்பாங்க. 008, 003 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து அவங்க வந்து நம்பர்ஸ்ல, அந்த நம்பர்ஸ்க்கு ஒரு வார்த்தைகள் இருக்கும். அவங்க கொடுக்கக்கூடிய எண்களுக்கு அங்க உள்ள வந்து ஒரு ஒரு சென்டென்ஸ் ஆர் வேர்டு வந்து இருக்கும். அந்த சென்டென்ஸ் ஆர் வேர்டு அது வந்து பப்ளிக்கு புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து அந்த பர்டிகுலர் டாபிக்கு ஒரு நம்பர் வச்சிருப்பாங்க, நான் ஒரு இது பண்ணிருப்பாங்க. ஸோ அப்ப அந்த நம்பரை சொல்லும் போது அவங்களுக்கு வந்து ஓ இந்த விஷயம் தான் கன்வே பண்ண வராங்க ஒண்ணு தெரியும். ரெண்டாவது விஷயம் வந்து ஏபிசிடி இருக்கு. இந்த மறைக்குறியாக்கம், மறைக்குறி விளக்கம்னா நான் என்னன்னு சொல்றேன். ஏபிசிடி Z வரைக்கும் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இத வந்து ஆக்சுவலி எக்ஸாக்டா 00010203 அப்படி வந்து நீங்க 26 வரைக்கும் நம்பர் கொடுக்கலாம். ஆனா இங்க என்ன பண்ணுவாங்க, +4 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிண்ட் கொடுத்துருவாங்க. அப்ப இந்த ஏ ஸ்டார்ட்ஸ் வித் 04, 05, 06, 07 அப்படி வந்து 26 முடிஞ்சு 01 அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகும். என்னது அடுத்த நம்பர், அதாவது அடுத்த லெட்டர். இப்ப இந்த 04ல அப்ப நீங்க வந்து ஆப்பிள் அப்படின்னு இருந்தது அப்படின்னா APPLE அப்படின்னா ஏ உடைய நம்பர் என்ன 04. ஃபார் எக்ஸாம்பிள் பி ஓட நம்பர் 25 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, 25. எல்லோடைய நம்பர் வந்து 19 அப்படின்னு வருதுன்னு வச்சுக்கோங்க, ஈவோட நம்பர் வந்து 08. அப்ப இங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 04, 25, 25, 19, 08 அப்படின்னு இந்த நம்பர் மட்டும்தான் இருக்கும். இந்த நம்பரை வச்சு இது என்ன வார்த்தை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்பாங்க. அதுதான் வந்து என்கிரிப்ஷன் டிகிரிப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது. இத வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தமிழ்ல குறியாக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க, கிரிப்டாலஜி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கிரிப்டாலஜி எல்லாமே வந்து இங்க யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது யூஸ் ஆஃப் physical locks for access control. The computer system data and information stored in the computers and software are protected by using devices and methods that are in the form of hardware in this method.
சோ என்னென்னலாம் வந்து பௌதிக பாதுகாப்பு அப்படி. சோ ஒரு கணினிய வந்து இதுல வந்து வன்பொருள் இருக்கிற சாதனமும் இருக்கும், மென்பொருளும் இருக்கும். சரியா? வன்பொருட்கள் இருக்கும் சாதனங்களையும் பயன்படுத்தி கணினி முறைமையும் அதில் தரவுகள், தகவல்கள், மென்பொருட்கள் எல்லாமே பாதுகாக்கப்படும். இதுக்கு பயன்படுத்தப்படக்கூடிய முறைகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, keeping the computer at a secure place. It is advisable to keep the computer that contains sensitive and valuable data information at a secure place so that it will be protected from thieves and unlawful entry of people. அதாவது கணினியை ஒரு பாதுகாப்பான இடத்தில் தானப்படுத்தி வைத்தல். மிக உணர்திறன் உள்ள முக்கியமான தரவுகளும் தகவல்களும் தேக்கி வைக்கப்பட்டுள்ள கணினியை திருடர்களிடமிருந்தும் அனாவசியமான நபர்களிடமிருந்தும் கவனமாக பாதுகாப்பதற்கு ஒரு பாதுகாப்பான இடத்தில் தானப்படுத்தி வைக்க வேண்டும். தானப்படுத்தல்னா செக்யூர் பிளேஸ் அர்த்தம். யூஸ் ஆஃப் சிசிடிவி கேமராஸ் அண்ட் அலார்ம்ஸ் tasks such as monitoring movements when necessary. Automatic urgent messages are done by this system. மூடிய சுற்று தொலைக்காட்சி கேமராவையும் அலாரத்தையும் பயன்படுத்துதல். தேவையான சந்தர்ப்ப அவதானிப்புகளை மேற்கொள்ளுதல், தன்னியக்கமாக சடுதி செய்திகளை வழங்கல் போன்ற செயல்பாடுகள் இத்தகைய தொகுதிகளின் மூலம் மேற்கொள்ளப்படும். அடுத்தது பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட். பயோமெட்ரிக் பாஸ்வேர்ட்னா நமக்கு எல்லாருக்குமே தெரியும். விரல் அடையாளம் வைக்கிறது தான் பயோமெட்ரிக் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ அது வந்து டோர்ஸ்ல வந்து இந்த விரலோ இல்ல ஐஸோ ஏதோ ஒன்று அந்த பயோமெட்ரிக் யூஸ் பண்ணாதான் நம்ம போய் நம்மளோட ஃபிங்கரை ப்ரெஸ் பண்ணாதான் என்ன ஆகும், அந்த டோர் ஓப்பன் ஆகும். இல்லைன்னா வந்து ஓப்பன் ஆகாது. பயோமெட்ரிக் மெத்தட் இல்லைன்னா ஐடி கார்டு அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? உயிர்மான கடவுச்சொற்களை பயன்படுத்தல் அப்படிங்கிறது பேர். சோ இதோட இந்த பாடமானது முடிந்தது. இதனுடைய பொழிப்பு என்ன, சம்மரி என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, when providing the security to computer system, both hardware and software components should be given equal attention. ரெண்டுத்துக்கும் வந்து சரிசமமான பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் கணினியின் வன்பொருள் மற்றும் மென்பொருள் கூறுகளுக்கு. அதே மாதிரி வன்பொருள் பாதுகாப்புக்கு வந்து பாசிபிள் ஹார்ட்வேர் செக்யூரிட்டி இஷ்யூ வந்து எதனால, சடன் பவர் ஃபெயிலியர் சடுதியான மின் தொடர்பு அகற்றல், மிகையான அழுத்தம் ஹை வோல்டேஜ், கணினி முறைமையினுள்ளே மிகையாக வெப்பமாதல் ஓவர் ஹீட்டிங் இன்சைட் த கம்ப்யூட்டர், டஸ்ட் கேதரிங் ஆன் அ கம்ப்யூட்டர் ஹார்ட்வேர் அண்ட் இன்செக்ட் மினாக் டெஃப்ட் மினாக் அதாவது பூச்சி தொல்லை தூசிப்படுதல். ஓகே. அடுத்தது வன்பொருட்கள், சாரி மென்பொருட்கள், வன்பொருள் தான் பார்த்தோம், மென்பொருள். சோ இப்ப வன்பொருளுடைய என்னென்னலாம் நடக்குங்கிறது பார்த்தோம். அதை பாதுகாக்கிறதுக்கு மின் காரணமாக கணினிக்கு ஏற்படும் தீங்கை இழிவளவாக்க வேண்டும். மினிமைசிங் ஹார்ம் காஸ்ட் டு த கம்ப்யூட்டர் பை எலக்ட்ரிசிட்டி. அதுக்கு என்ன பண்ண முடியும், யூபிஎஸ், ஃபியூஸ் கண்டக்டர் இதெல்லாம் சொல்லி பார்த்துருக்கோம். அதுதான். அப்புறம் மினிமைசிங் ஓவர் ஹீட்டிங் இன்சைட் த கம்ப்யூட்டர், அதுக்கு என்ன பார்த்துருக்கோம், அதிகமாக வெப்பமாகறதுக்கு கூலிங் ஃபேன். பௌதிக தீங்கிலிருந்து கணினி ப்ரொடெக்டிங் கம்ப்யூட்டர் ஃப்ரம் பிசிக்கல் டேமேஜ், சாப்பிடாம இருக்கிறது, தண்ணி குடிக்க கூடாது, லேப்ல கொண்டு போய் ஜூஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்லிப்பர் ஷூஸ் போட்டு போகக்கூடாது, இதெல்லாம் வந்து பௌதிக பாதுகாப்பு. அதுக்கப்புறம் வந்து திருடர்களிடமிருந்து பாதுகாக்கிறதுக்கு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும், லேபை பூட்டி வைக்கணும், இதெல்லாம் இதெல்லாம் வன்பொருள். மென்பொருளுக்கு என்னது, பிறர் பொருட்களின் தொடர்பாடு, உத்தரவின்றிய பிரவேசம், சடுதியான மின்தடை, இயற்கை அனர்த்தம், பயங்கரவாத தொல்லை, தனி செயல்முறையில் ஏற்படக்கூடிய குழப்பம், கற்போக்காக கோப்புகளை அழிக்கப்படுதல் மற்றும் மேலெழுதப்படுதல். சோ இதுக்கு என்ன பண்ணலாம், பாதுகாப்பை நம்ம கொடுக்கலாம், நகல்கள் எடுத்து வச்சுக்கலாம், அணுகை கோட்பாடு, இது மூணு தான் நம்மளால ப்ரிகாஷனரி மெத்தட். மால்வேர் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் மால்வேர், கீப்பிங் பேக்கப் அண்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல், இதுதான் வந்து நம்மளால செய்ய முடியும். ஆக்சஸ் கண்ட்ரோல் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா? சரி, இப்ப நான் ஒரு 2 ஆக்டிவிட்டி காமிக்கிறேன், அதுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம், எம்சிக்யூ செஷன் ஃப்ரம் திஸ் லெசன் போலாம். சாட் செஷன்ல அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இல்ல, இதுல
எங்க ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லுங்க. நீங்களாகவே சொல்லுங்க. எந்தெந்த ஆப்ஷன் இடங்கள்ல ஃபிக்ஸ் ஆகும்? சோ இங்க என்ன கொடுத்திருக்காங்க? the alternate alternative button on a mouse. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இங்க எந்த இமேஜ் இங்க ஃபிட் ஆகும்? ரைட் கிளிக். ஓகேவா? சாரி. சோ ஃபர்ஸ்டுக்கான ஆன்சர் ரைட் கிளிக். இருங்க நம்ம ஸ்கிரீனை சின்னதாவே வச்சுக்கலாம். the alternative button on a mouse வந்து right click. the things you can see on a browser. இது எதுல இருந்து வந்து நம்ம வந்து எதை யூஸ் பண்ணி browser அப்படின்னா அது எது வரும்? இன்டர்நெட்டா the world wide web-ஆ? world wide web. correct. the place you click on access program, sign out, turn off, etc. இது எந்த இடத்துல நமக்கு நடக்கும்? எந்த இடத்துல போய் இதெல்லாம் பண்ணுவோம்? ஸ்டார்ட் பட்டன். வெரி குட். அடுத்தது ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். இதுல எது ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர் உங்களுக்கு பார்த்தாவே தெரியுதா? எக்ஸல் தான் வந்து ஸ்ப்ரெட்ஷீட் சாஃப்ட்வேர். டெக்ஸ்ட் எடிட்டிங் ஆர் வேர்ட் ப்ராசஸிங் சாஃப்ட்வேர் எது? வேர்ட் டாக்குமெண்டா? am I right? yes. the network of connections between computers, phones and all other devices என்னது? என்னது? இன்டர்நெட். நெட்வொர்க் ஆஃப் கனெக்ஷன் பிட்வீன் கம்ப்யூட்டர்ஸ், ஃபோன் கால்ஸ் இதெல்லாமே எதனால நடக்குது? இன்டர்நெட் இருக்கிறதுனால. இல்லைன்னா எதுவுமே நடக்காது. the program on a PC which shows all the files and folders எங்க இருக்கும்? files and folders எல்லாம் எங்க இருக்கும்? ஃபைல் எக்ஸ்ப்ளோரர். நம்மளோட மொபைல்லையுமே அதேதான். இமெயில் சாஃப்ட்வேர் எது? இமெயில் சாஃப்ட்வேர் எது உங்களுக்கு? இதுதான் இமெயில் சாஃப்ட்வேர். அவுட்லுக் இஸ் அ இமெயில் சாஃப்ட்வேர். ஸோ அடுத்தது ஸ்டோரிங் அண்ட் ஆக்சஸிங் டேட்டா அண்ட் ப்ரோக்ராம்ஸ் ஓவர் த இன்டர்நெட் இன்ஸ்டெட் ஆஃப் யுவர் கம்ப்யூட்டர் ஹார்ட் டிரைவ் வந்து கிளவுட் ஸ்டோரேஜ், கிளவுட் கம்ப்யூட்டிங். அண்ட் இன்டர்நெட் ப்ரௌசர் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா குரோம். ஸோ ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? எல்லாமே கரெக்டா? எது கரெக்ட் அப்படின்னு? ஸோ 10 அவுட் ஆஃப் 10 எல்லாமே கரெக்ட். இது பேசிக் இல்லையா? சரி. இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி த்ரெட்ஸ் என்னெல்லாம் இப்ப நம்ம பார்த்ததுதான். ஸ்பைவேர், மால்வேர், வோம், ரான்சம்வேர், மேன் இன் த மிடில், இது எல்லாமே வந்து நம்ம இப்ப பார்த்த த்ரெட்ஸ் தான். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? adware. இங்க வந்து a computer uses a forked IP and or MAC address to pretend to be trusted computer to gain access to resources. இங்க இருக்கிற ஒவ்வொன்னையும் ரீட் பண்ணி இதுல எந்தெந்த ஆப்ஷன்ஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபில் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டனிங் தான், செக்யூரிட்டி த்ரெட்ஸ் தான். ஓகேவா? denies access to the computer and requires payment for a restriction to be removed. எது அப்படின்னா ransomware. இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. This malware is a self-replicating program that spreads automatically. It slows and disrupts network operations. எது அப்படின்னு பாத்தீங்கன்னா worm. Programs used by hackers to gain administrator account
level access to a computer, it is very difficult to detect programs used by hackers gain administrator account. எது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா rootkit. Gather information about the user and send information to another entity. ஒரு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணி இன்னொரு இடத்துக்கு வந்து கொடுக்கிறது. ஸோ அது எதுன்னு பாத்தீங்கன்னா ஸ்பைவேர். This type of attack creates an abnormally large amount of requests to network servers which overwhelms and severs. என்னது? Denial services. Denial of services. Last. An attacker intercepts communication between two computers to steal information. என்னன்னா man in the middle தான் இந்த விஷயம் நடக்கும். So last இது என்ன கொடுத்திருக்காங்க? Usually disturbed by downloading online software, displays open in pop-up window. So இதுக்கு வந்து advertisement. So இது ஒவ்வொன்றுத்துக்குமே ஒவ்வொரு நம்ம வந்து என்ன சொல்லியிருக்கோம், ஒவ்வொரு த்ரெட்டனிங் ஃபேக்ட். ஓகேவா, செக்யூரிட்டி த்ரெட்ஸ் இதெல்லாம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ எல்லா ஆன்சரும் கரெக்டா பாருங்க. எஸ், ஆல் ஆன்சர்ஸ் ஆர் கரெக்ட். ஸோ இப்போ நம்ம எம்சிக்யூ போயிடலாமா? செக்யூரிட்டி ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். சாட் செஷன் அன்மியூட் பண்ணி ஆன்சர் பண்றீங்களா? இல்லைன்னா பேப்பர் அண்ட் பென் எடுத்துட்டு கிளாஸ்ல ஆன்சர் எழுதுங்க. உங்களுடைய ஆன்சர்ஸ் கரெக்டா தப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய டீச்சர்ஸ் கரெக்ஷன் பண்ணி தருவாங்க. இல்ல நீங்க இப்ப சாட் செஷன்ல ஆப்ஷன் ஏபிசி சொன்னீங்கன்னா நான் கூட கரெக்டா தப்பா அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவேன். ஸோ வாட் இஸ் த மெயின் பர்பஸ் ஆஃப் ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்? ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர் இதுக்காக மெயின் பர்பஸ் to speed up the computer, to protect against virus and malware, to create documents, to play games. எதற்காக ஆன்டிவைரஸ் சாஃப்ட்வேர்? மெயின் பர்பஸ் என்ன? Question number 2. What is a strong password? Strong password ஆனா என்னென்ன யூஸ் பண்ணும்? A short and simple word, a combination of letters, numbers and symbols, your name and birth date, a single number or symbol. ஸோ ஸ்ட்ராங் பாஸ்வேர்டா இருந்தா அதுல என்னெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்? நம்மளோட நேமோ பர்த்டேட்டோ வச்சா மோஸ்ட்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. சிங்கிள் நம்பர் ஆர் சிம்பிள் வச்சாலும் மோஸ்ட்லி எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டு ஆப்ஷன்ல எந்த ஆப்ஷன் யோசிங்க. Why should you update your operating system regularly? Why should you update your operating system regularly? To make the computer faster, to get new games, to fix security vulnerabilities and bugs, to change the desktop background. எதுக்காக ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரெகுலரா அப்டேஷன் கேட்டதுன்னா அப்டேட் பண்ண சொல்றாங்க? மொபைல்ல எதுக்காக பண்ணுவீங்க? யோசிங்க, யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. Question number 4. What is phishing? Phishingனா என்ன? அது ஒரு டைப் ஆஃப் வைரஸா, இல்ல மெத்தட் ஆஃப் ஹேக்கிங் இன்டு எ கம்ப்யூட்டரா, a scam to trick people into giving away sensitive information, a way to speed up the computer. Phishingனா என்ன? Type of virus, method of hacking into a computer, scam to trick people into giving away sensitive information, a way to speed up the computer. What is the main purpose of a firewall? To speed up the computer, to block unauthorized access to computer or network, to create document, to play game.
மெயின் பர்பஸ் ஆஃப் ஃபயர்வால் என்ன? What is malware? Software that helps protect the computer, software that speeds up the computer, software that harms the computer or steals data, software that creates documents. மால்வேர்னா என்ன? Why is it important to keep software up to date? Why is it important to keep software up to date? To make the computer faster, to get new features, to fix security vulnerabilities and bugs, to change the desktop background. லாஸ்டா ஒரு கேள்விக்கு பாத்தீங்க, இதுவும் ஒரு கேள்வி பாக்குறீங்க, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. What is encryption? Method of deleting file, method of copying file, method of securing data by converting into a secret code, method of printing documents. Method of deleting file, copying file, securing data by converting it to a secret code, printing documents. அப்படின்னா என்ன? What is the purpose of a password lock on a computer? ஏன் password lock பண்ணும்? What is the purpose? To increase computer speed, to prevent unauthorized access to the computer, to connect external devices, to store document. எதுக்கு? Last question. What is the biometric scanner used for? எதுக்காக பயோமெட்ரிக் யூஸ் பண்றாங்க? இதெல்லாம் இன்னைக்கு தான் நம்ம பார்த்தோம். இந்த டாபிக்ஸ் எல்லாமே 5 கொஸ்டினுமே இன்னைக்கு தான் பார்த்தோம். To print documents, to scan pictures, to authenticate users using physical characteristic like fingerprints or face, to connect to the internet, to print documents, to scan pictures, to authenticate users using physical characteristics like fingerprints or face, to connect to the internet. என்னது? எதுக்காக பயோமெட்ரிக் ஸ்கேனர் யூஸ் பண்றோம்? What is the purpose? ஸோ எல்லா கேள்விகளுக்கும் கரெக்டா ஆன்சர் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்ததா, யூஸ்ஃபுல்லா இருந்ததா அப்படிங்கறது சாட் செஷன்ல சொல்றீங்க. எஸ் ஆர் நோ? இதோட இந்த பாடம் முடியுது. நமக்கு 3வது பாடம். அடுத்த வகுப்புல நம்ம 4வது பாடம் பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு பார்த்த டாபிக்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படின்னு சொல்லுங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம 4th லெசன்ல சந்திக்கலாம். ஓகேவா? சரி. இதோட இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.